அதான் இப்போ மாட்டி எல்லா கோயிலுக்கும் நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு. முன்ன இருந்ததுக்கு இப்போ இருக்கிறது எவ்வளோ வித்தியாசமா இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்கிறாங்க, நியாயமா இது? உங்களோட கருத்து வந்து இப்போ நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ பிஷப்பில் போய் நீங்கள் சொல்ல முடியாது. அதனால சும்மா நீங்கள் சொல்லுங்கள் இங்கே இருந்தாக்கா பொதுஜனங்களுக்கு நல்லதாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றமாக நல்லா ஈடுபட்டு செய்கிறாரு. அந்த குருத்து ஞாயிறுலாம் ஒரு சில நேரத்தில் சாமியாருங்க உண்டி எடுப்பாங்க. அதை வந்து அவர் வந்து கணக்கு பொதுஜனங்களுக்கு கணக்கு கொடுக்குறாரு. அது அது வந்து கோயிலுக்காக தான் அவர் செலவு செய்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நோவாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த டிவி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக உண்டி எடுக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுக்கமாக, நான்தேச பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு எல்லாத்துலையும் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறார். எங்களுக்கு அவர் இங்கே இருந்தால் தேவை. ரொம்ப பாழடைய போட்டு கோயில்லாம் நல்லா செய்யறாரு. தெரியல, சென்னையில இருந்தெல்லாம் ஜனங்க மாசம் வர்றாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு 4 பூசை நடக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஜனங்களுக்கு வசதியா இருக்குது. கோயிலுக்கு எந்த பூசை இல்லைன்னா இன்னொரு பூசைக்கு போகலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நைட் மாஸ் இதெல்லாம் வைக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அந்த இது இது தனியா அவர் ஸ்தாபிச்சு அந்த இதெல்லாம் நிவர்ணர் இது வச்சுக்கிறது, அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாத்துக்குமே அவர் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கிறாரு. அவரு மாற்றாம இங்கேயே இருந்தாக்கா எங்களுக்கு நல்லதா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருக்கலாம். இன்னும் ஒரு 5 வருஷமாச்சும் இங்க இருக்கலாம். அவரு இது செய்ய மாட்டாருனாக்கா நம்ம சொல்லலாம். அவரு எந்த தப்பு இருந்தா கூட அவங்க சொன்னாக்கா எது ஒண்ணும் இப்படி இருக்குங்க ஃபாதர்னாக்கா அதை மாத்தி செய்வார். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களும் இல்லை. அதனால அவர் இன்னும் இங்க இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்க கோயில் அதுவே போதும், அந்த கோயிலே போதும், மற்றவங்களே பேசும். ஆமா, நம்மலாம் ஒன்னே பேசணும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த கோயிலே போதும். எவ்வளோ உழைப்பாங்க. ஒரு எந்த நேரம் ஒரு சுறுசுறுப்பா ஒரு விழிப்புணர்ச்சியா இருந்து எல்லாம் செய்யறாரு. அதெல்லாம் மாத்தாம இங்கே அவர் இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்.